என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங்க, இதான் ராஜகுமாரன் வாழ்ந்த வீடு. வாங்க உள்ளே போய் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். குட் மார்னிங் சுந்தரி. பசங்க எழுந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு தான் காஃபி போட போகிறேன். பெரியவனா எழுப்பணும், அவனை டைமுக்கு எழுப்பிடாட்டி கோவப்படுவான். நான் கொஞ்சமாச்சும் அவனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டியா? 5 நாளில் கல்யாணம், வாழை பொண்ணுட்டு பின்னாந்துக்கிட்டு அவள் எப்படி இந்த குடும்பத்தில் வாழ்வா? இவன் பெர்ஃபெக்ட்டுமா? வாழவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்டா. அதாங்க நான் யோசிச்சிருக்கேன், சரி வாழவா மாற்றாலாம் பார்ப்போம். இவனோட போதும் போதும். ஆனால் சின்னவனை பற்றி கவலையே இல்லை, அவன் பாடுக்கு இருப்பான் பார்த்துக்கோங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, போய் எல்லாம் என்னமோ செய், காஃபி போடு, டிஃபன்லாம் ரெடி பண்ணு. நானும் உட்காந்து பேப்பர் படிக்கேன். நான் தான் இந்த கடையோட ஹீரோ. எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். பெர்ஃபெக்டாக மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோ கோவணும். என்னை இப்போ சுற்றி எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஹாய், நான் தான் இந்த கதையோட 2வது ஹீரோ. நான் என் அண்ணன் ஹரிஸ் மாதிரி இல்லை, நான் மகேஷ், தனி ரகம். நான் ஜாலியாக இருப்பேன். என்னை சுற்றி எல்லாம் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பேன், அவ்வளோதான். இதான் நம்ம கதையோட ராஜகுமாரி வாழுத வீடு. வாங்க யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். எம்மாடி வேணி பசங்களாம் எந்திரிச்சிட்டாங்களாம்மா? கொஞ்சம் உங்க வா, காஃபி போட்டு கொண்டு வா. இந்தாங்கங்க காஃபி. பசங்களாம் இந்த ஹாசினி யாழினி 2 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க, எந்திரிச்சிட்டாவெலாம் தெரியல. இவளுக்கு போய் நம்ம 5 நாளில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அவள் வேண்டாம்னு சொல்ல நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன தான் செய்ய போகிறாலோ தெரில. சரிம்மா, அதெல்லாம் போக போக சரியாயிடும். இப்போ தான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கல, சரியாயிடும். சின்னவளுக்கு தான் பொறுப்பே வர மாட்டேங்குது. பெரியவளுக்கு அமைஞ்ச மாதிரி இடம் சின்னவளுக்கு அமைஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏட்டி யாழினி குடிச்சிட்டியா? நான் வேறு எந்திரிச்சு காலேஜுக்கு போகணும். குடிச்சிட்டேன்னா வா சட்டு புட்டுன்னு. ஏட்டி வேற எந்திரிச்சிட்டேரா இல்லையா? ஏட்டி நான் விளக்கமாக தூக்கிட்டு வரவா? நான் காலேஜுக்கு போகணும். அறிவிலையா ஆசினி உனக்கு? ஏம்மா இரும்மா, இந்த யாழினி குளிக்க போயிருக்கா. குளிச்சுட்டு வந்தேன்னா குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். காலேஜுக்கு போனோன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏட்டி யாழினி சீக்கிரம் வா. ஏட்டி இது வாழை, நான் வராமல் இங்கே இதுலேயே குடியிருக்க போனேன். வாழேன். சரி, இந்த வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு குடிக்க கூட முடியலை. எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. கல்யாணம் வேண்டாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க. எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் இந்த கதையோட ஹீரோ. இந்த கதையோட நேம் வந்து வெள்ளம் கொலை போகுதுடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் இளமதி கார்ட்டூன்ஸ். போக போக உங்களுக்கே கதை புரியும்.